வணக்கம். திங்கட்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி. இன்று முழுவதும் போரட்டாதி நட்சத்திரம். திதி தேய்பிறை அஷ்டமி. யோகம் சித்த யோகம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய விசேஷம் கால பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி மாலை நேரத்திலே கால பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். அனைத்து சிவன் கோவில்களிலும் பைரவர் சன்னதி இருக்கும். அந்த பைரவருக்கு பூஜை செய்வார்கள் மாலை நேரத்திலே. கால பைரவ அஷ்டகம் என்னும் ஒரு ஸ்லோகம் ஆதிசங்கரர் அருளி செய்தது. காசிக்கு ஆதிசங்கர பகவத்பாதால் சென்றிருந்த போது அந்த காலபைரவர் கோவிலிலே அவர் பாடிய காலபைரவ அஷ்டகம் அது. அந்த காலபைரவ அஷ்டகத்தை சொல்லி அது கேட்டு வழிபாடு செய்ய வேண்டும். பைரவர் வழிபாடு செய்தால் தீய சக்திகள் அருகில் வராது, கண் திருஷ்டி விலகும். ஏதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம பக்கத்திலே வராது. காலபைரவரை நம்ம கும்பிடுறது எல்லா விதத்துக்கும் நமக்கு நல்லது. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தினசரி மதிய உணவு தயாரானதும் அன்னபூரணி தெய்வத்துக்கு சிறிதளவு சாதத்தை எடுத்து அதில் நெய் விட்டு அன்னபூரணிக்கு நைவேத்தியம் செய்யலாம். பிறகு காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு உணவு வைக்க வேண்டும். காக்காய்க்கு நல்லெண்ணெய் பிடிக்கணும் உங்களுக்கு யார் சொன்னா? காக்கா சொல்லித்தா. எள் போட்டால் காகம் உண்ணாது, எனவே நல்லெண்ணெய். இது சரிதானா சார்? வெறுமனே சாதம் வச்சா காக்கா சாப்பிடும் சார். காக்காயில் ஒரு 2 பருப்பு வேணால் வைக்கலாம். சாதத்து மேலே 1 ஸ்பூன் பருப்பு ஊற்றி சாதம் வச்சிட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வச்சா காக்கா வந்து சாப்பிட்டு போயிடும். நீங்கள் சொன்ன இந்த விஷயம் நல்லா இருக்குது. டெய்லியே அன்னபூரணி தேவிக்கு, அம்பிகை அன்னபூரணிக்கு சாதத்தை நைவேத்தியம் செய்துவிட்டு நாம் சாப்பிட வேண்டும் சொல்கிறீங்களே, அது ரொம்ப கரெக்டு. அன்னபூர்ணின்னு இல்லை, டெய்லியே வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சமையல் ஆன உடனே அந்த பாத்திரம் சாதம் வடித்தது இருக்குல்ல, அதை அப்படியே கொண்டு போய் பூஜை ரூமில் வைப்பாங்க. அதில் மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் பருப்பு போட்டுட்டு அதை சாமிக்கு காமிச்சிட்டு அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி தண்ணியை சுற்றுவாங்க. ஓம் பூர்பவ சோக தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமிஹி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் நைவேத்தியம். அப்படி தான் படையல் பண்ணோம். அப்புறமா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்றது. அதெல்லாம் அப்புறமா வெறும் சாதத்தை மட்டும் நைவேத்தியம் பண்ணால் போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவர் வீட்டில் செய்கிற எல்லாத்தையுமே நைவேத்தியம் பண்ணுவார். காலையில் காஃபி கொடுத்தாங்கன்னா அந்த காஃபியை கொண்டு போய் சாமி முன்னால் வச்சுட்டு வேண்டிட்டு தான் காஃபி குடிப்பார். அதே மாதிரி சாயந்தரம் எதாவது டிஃபன் பண்ணுறாங்க வீட்டில், பஜ்ஜி போண்டா பக்கோடா அந்த மாதிரி எதாவது பண்ணால் அதை ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு தான் சாமி முன்னால் காமிச்சிட்டு தான் அவர் சாப்பிடுவார். சாப்பாடை சாமி முன்னால் வச்சுட்டு தான் சாப்பிடுவார். சாப்பாடு, காஃபி, டீ, டிஃபன்லேருந்து எல்லாமே கடவுளுக்கு முன்னால் வச்சுட்டு தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது அந்த உணவை வழங்கியதற்காக நன்றி. அந்த உணவை சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி உடல்நிலை இருக்கே, அதுக்காக நன்றி. சில பேரால் சாப்பிட முடியல. அதனால் ஆரோக்கியமாக இறைவன் நம்மை வைத்திருக்கிறான். சாப்பிட்ற அளவுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நன்றி சொல்வது. எனவே இந்த நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறதே ஒரு வகையிலே இறைவனுக்கு நன்றி சொல்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். மேஷ லக்னம், அதன் அதிபதி உட்பட 5 கிரகம் ரிஷபத்தில். ராகு, செவ்வாய், சனி, குரு, சுக்கிரன் 2001 இருப்பது எத்தகைய பலனை தரும்? நல்லது தான் சார். அந்த கிரக சேர்க்கை தீமை செய்ய சார். ஏன்னா அது ரிஷபத்தில் சேர்ந்துருக்கு. ரிஷபத்துக்கு அதிபதியும் கூடவே இருக்குது, சுக்கிரனும் இருக்குது. அதற்கு நட்பு கிரகமான சனியும் கூடவே இருக்குது. அதனால் ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச இந்த 2001 தான் இந்த கிரக அமைப்பு வந்தது. 2001 அப்போ நல்லா தான் இருந்தது. அப்போ பிறந்த குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. இப்போல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு ஒருத்தருக்கா. கிரகப்பிரவேசம் முடிந்து விட்டது. பழனியா பிள்ளை, திருநெல்வேலி. கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழித்து வீட்டுக்குள்ளே போகிறோம். கிரகப்பிரவேசம் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழித்து தான் வீட்டுக்குள் நுழைகிறோம். அப்போ ஏதாவது பூஜை செய்ய வேண்டுமா? வெறும் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு தேங்காய் உடைச்சிட்டு உள்ளே போயிடலாம். எத்தனை நாளுக்குள் குடி போக வேண்டும்? ஒரு 3 மாதத்துக்குள்ளேயாவது போகணும். அதுவே ரொம்ப லேட்டு.
கிரகப்பிரவேசம்லாம் ஒரு வாரம் முன்னால் பண்ணால் போகிறோம். சில பேர் காலையில் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு சாயந்தரம் ஷிஃப்டிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு முன்னெல்லாம் பசுமாடு கூட்டு வரதா ரொம்ப விசேஷமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அதை கருதுவார்கள். ஆனால் இப்போ 3வது மாடியில் ஃப்ளாட் வாங்குகிறான், பசுமாடு எப்படி கூட்டு வருது? படி ஏறாது மாடு, ஏற்ற கூட ஏற்றலாம், இறங்கத்தை கால் மடங்கிடும், அப்புறம் அந்த பாவம் நமக்கு வரும். அதனால் மாடிக்கெல்லாம் பசுமாடு கூட்டு போகிறது அவ்வளோ சாத்தியமில்லை என்பதால் பசுமாட்டை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வரும் வழக்கமே இப்பொழுது போய்விட்டது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மாடை வரவழைச்சு அங்கே கோபூஜை பண்ணிடுறாங்க தரையில். அதுக்கப்புறம் மேலே போய் கிரகப்பிரவேசம் வீட்டு உள்ளே பண்ணுறாங்க. முதல்ல கோபூஜை பண்ணணும் இல்லையா, அந்த கோபூஜையை தரையில் பண்ணிடுறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் மங்கள பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மாடிக்கு போகிறாங்க, தன்னுடைய சொந்த ஃப்ளாட்டுக்கு. நாங்கள் ஆவணி மாதம் புதுமனை புகுவிழா செய்யலாம் என்று இருக்கிறோம். அதற்கு தகுந்த நாள் பார்த்து செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்கள் எனக்கு இதில் அனுப்புங்க, என்னோடய வெப்சைட்டில் அனுப்புங்க. இதை திருமணத்திற்கு 10 பொருத்தங்கள் என்கிறார்கள், ஆனால் 12 பொருத்தங்கள் இருக்கிறதே. 12 இல்லை, 21 பொருத்தம் இருக்குது. ரொம்ப டீப்பாக போனோம்னா அதில் இந்த 10 பொருத்தங்களில் ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம் ரெண்டும் கம்பல்சரி. அதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அவ்வளோதான், பண்ணக்கூடாது. ரஜ்ஜு பொருத்தம் இருக்கணும், யோனி பொருத்தம் இருக்கணும், ரெண்டும் ரொம்ப முக்கியம். ராசி 8-6ஆகவோ 6-8ஆகவோ அமையக்கூடாது. ஆண் ராசியிலிருந்து பெண் ராசி, பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி, எதுவுமே 6-8 8-6 வரக்கூடாது, சஷ்டாஷ்டக தோஷம். அது தவிர ரஜ்ஜு யோனி இருக்கணும். தெற்கு நோக்கி அமர்ந்தவாறு சந்தனம் அரைக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும். சந்தனம் அரைக்கிறதுக்கெல்லாம் தசை பார்ப்பாங்கன்னா என்ன, சந்தன கல் கட்டை நிறைய இடத்துல இருக்கும், எல்லாம் அரைப்பாங்க. எங்கள் வீட்டிலே பூஜைக்கு சந்தன கல் கட்டை இருக்கும், அது எங்கள் அப்பா தான் அரைப்பார். விஷ்ணு சாஸ்திரம் சொல்லிகிட்டே சந்தனம் அரைப்பார் அவர். சந்தனம் அரைச்சி அதுலேருந்து எடுத்து தான் பூஜை பண்ணுவாங்க. பழைய காலத்தில் எல்லா வீட்டிலுமே சந்தன அரைக்கிற கல் பதிச்சிருப்பாங்க பூஜை ரூம் பக்கத்தில். இவர் என்ன கேட்குறாருன்னா, பெண்ணாகடம் ராமச்சந்திரன் தெற்கு பார்த்து உட்காந்து சந்தனம் அரைக்கலாமா? சந்தேகம் வந்தால் வேணாம் சார், தெற்கு விட்டுருங்க, மற்ற திசையை பார்த்து உட்காருங்க, அவ்வளோதான். விமலா பார்த்தசாரதி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் 9 நவகிரகங்களையும் கட்டுப்படுத்தி தனக்குள் வைத்திருக்கிறார் என்று கூறுகிறார்களே. பிள்ளையார்பட்டி பிள்ளையார் மட்டும் இல்லை, எல்லா பிள்ளையாருமே தனக்குள்ளே வச்சுருக்காங்க. பிள்ளையார்னாலே நவகிரகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர். அங்கே அந்த மாதிரி கேலண்டரில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நவகிரகத்தை பிள்ளையாரோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி போட்டு கேலண்டர்லாம் போட்டிருக்காங்க பிள்ளையார்பட்டியில். நான் பார்த்தேன், அது நான் கூட ஒரு படம் வச்சுருந்தேன், அந்த மாதிரி நவகிரகமும் விநாயகரும் சேர்ந்து இருக்க மாதிரி. விநாயகருங்கிறது சிவனுடைய அம்சம், அதனால் சிவன் அம்சமாக இருக்கிறதுனால நவகிரகம் அவருக்குள் கட்டுப்படும். சிவனுக்கு கட்டுப்பட்டது தானே நவகிரகமே, சிவனை மீறி நவகிரகம் ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளையாருங்கிறது யார்? சிவனுடைய ஒரு ரூபம், அவரும் சிவனுடைய புத்திரன் தானே. அதனால் அவர் நவகிரகங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம், அவர் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார், தனக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்வது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஆனால் இதில் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் மட்டும்தான் அப்படி வச்சுருக்காரு அப்படின்னா, அப்போ மற்ற ஊர் பிள்ளையாரெலாம் கும்பிட்டாக்கா நவகிரகம் கட்டுப்படாதா? அது நீங்கள் கேட்ட கேள்வி அது விமலா பார்த்தசாரதி. விநாயகரை வழிபட்டாலே நவகிரகங்களை கட்டுப்படுத்தும். எனக்கு பிள்ளையார்பட்டி பிள்ளையார்கிட்ட ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. நான் வருஷத்துக்கு ஒரு தரம் போகிற வழக்கம் உண்டு. இந்த கோவிலில் பூஜை பண்ணுற பெரியவர்லேருந்து எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கமானவங்க தான். பிச்சை குருக்கள் தான் அங்கே பிரதானமாக இருக்கார். வேத பாடசாலை வச்சு நடத்துகிறார், வேதம் ஆகமம்லாம் சொல்லி கொடுக்குறார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை தயார்படுத்தியிருக்கார் அவர். வெளிநாடுகள்லாம் இருக்கக்கூடிய நம்ம கோவில்களுக்கெல்லாம் இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு இவர் தான் இங்கேருந்து அனுப்புவார், குருக்களே அனுப்புவார். ஆன்மீக உலகிலே பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ளவர் பிச்சை குருக்கள் அவர்கள். அதே மாதிரி பாடசாலை வச்சு நடத்தக்கூடிய ராஜா குருக்கள், ராஜா பட்டர், திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர், தூத்துக்குடி செல்வம் பட்டர், இவங்க எல்லாமே ஆன்மீகத்திற்காக மிகப்பெரிய சேவை செய்து கொண்டு இருப்பவர்கள். அதனால் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார், எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. பொதுவாகவே விநாயகர் வழிபாடு நவகிரகங்களின் நன்மையை, நவகிரகங்கள் நமக்கு நன்மை செய்வதற்கு விநாயகர் வழிபாடு தேவை. பி சுரேஷ், திருச்சி மாவட்டம், லால்குடி சுரேஷ் கேட்குறாரு, புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடத்தினால்
அது பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்களே, இது பற்றி தங்கள் கருத்து என்ன? ஆமாம் சார், நல்ல கரெக்டாக கேட்டீங்க. பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும், பெரிய செழிப்பு ஏற்படும். நவாம்சத்தில் அந்த மாதிரி ஒரு வலுவாக இருந்த ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினா அந்த தசை நமக்கு நல்ல ஏஜில் வரணும். தசை எந்த வயசில் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய செல்வத்தை கொடுக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ராமச்சந்திரன் பெண்ணாடம், உடுப்பி ஹோட்டல் மாடி, 111 மேற்கு மெயின் ரோடு. சிவாலயங்களில் எந்த தெய்வங்களை எத்தனை முறை வலம் வர வேண்டும்? கொடிமரத்துக்கு அடியில் உள்ள பலிப்பீடத்தை தொடக்கூடாது என்று சொல்கிறார்களே, உண்மையா? பலிப்பீடத்தை நம்ம தொட வேண்டாம். அது வந்து ஒரு சாதம் உருண்டை வைப்பாங்க இதிலெல்லாம் உச்சிகால பூஜைக்கு அப்புறம் மற்ற நேரத்துக்கெல்லாம் அந்த மாதிரி வைக்கிற ஒரு வழக்கம் உண்டு. அது வந்து பலின்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சிவாலயங்களில் எந்த சன்னதியை எவ்வளோ முறை வலம் வரணும்னு சொல்கிறீங்க? எல்லாத்தையுமே ஒரு தரம் வந்தால் போகிறோம், இல்லை 3 தரம் பண்ணுங்கள். ஒன்று இல்லைன்னா 3. நவகிரகத்தை மட்டும் 9 தரம், ஏன்னா 9 கிரகம் இருக்குல்ல, அதனால் 9 வாட்டி பண்ணணும். மற்ற சன்னதியெல்லாம் ஒரு தரம் அல்லது 3 தரம் பண்ணலாம். இறைவனை வணங்கும் பொழுது அழுது அரற்ற வேண்டுமா, இல்லை அமைதியான முறையில் கைத்தொழ வேண்டுமா? அமைதியாக கழுதுவதாலே போகும். நம்ம மனசில் நினச்சிக்கணும், என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் மனசில் நினச்சிட்டா அவர் புரிஞ்சுப்பார். அழுது புலம்பி உருண்டு பிறண்டெல்லாம் அழுதெல்லாம் சாமி கும்பிடணுன்னு ஒன்றும் யாரும் சாமி சொல்லவே இல்லை. சில பேர் தேம்பி அழுவாங்க கோயிலில் நின்றுட்டு. அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலியில் பெரிய கஷ்டம் போல் இருக்குது, அதனால் வேறு யார்ட்டையும் சொல்ல முடியல, சொல்லி சன்னதியில் வந்து நின்றுட்டு அழுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இறைவன் வந்து அழுதா உடனே சீக்கிரம் இறங்கி வருவான்லாம் மட்டும் சொல்லாதீங்க. இறைவன் வந்து நல்ல இசைக்கு வந்து இறங்கி வருவான். அது அப்பரே ஒரு தேவாரத்தில் சொல்கிறார், அளப்பில கீதம் சொன்னார் கடிகள் தான் அருளுமாமே. அளப்பில கீதம் சொன்னார் அப்படின்னா பாட்டு பாடினார், கீதம் அப்படின்னா பாட்டு. அடிகள் தான் அருளுமாறே, அடிகள் தான்னா சிவபெருமான், அருளுமாறே. எல்லாத்துக்கும் பலன் சொல்லிகிட்டே வராரு. தூய்மை செய்தால் அதற்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும், மலர்களை கொய்து வந்து ஆலயத்திற்கு கொடுத்தால் அதற்கு இப்படி ஒரு பலன் கிடைக்கும், விளக்கு ஏற்றி தீபம் போட்டால் அதற்கு இப்படி ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்கிறார். இது எல்லாத்தை விட அதிகமாக அவர் சிறப்பித்து பேசுவது அளப்பில கீதம் சொன்னார் கடிகள் தாம் அருளுமாறே. அதனால் பாடி 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 இறைவனின் புகழை பாடி அவனை பாடினால் அந்த இசைக்கு இறைவன் எளிதில் இறங்கி வருவான். 6ல் சனி இருந்தால் போரில் வெற்றி என்ற ஜோதிட பழமொழிக்கு என்ன அர்த்தம்? 6ஆம் இடம் என்பது எதிரிகளை குறிக்கின்ற இடம். 6ல் சனி இருந்தால் எதிரிகளே இல்லை, இருந்தால் அவர்களை நீங்கள் வென்று விடுவீர்கள், அல்லது எதிரிகள் அவர்களே காணாமல் போய்விடுவார்கள். நம்ம லைஃப்லேயே பார்த்துட்ருக்கோம், லைஃப்பில் எவ்வளோ பேரை தாண்டி வந்திருக்கோம். சில பேர்லாம் நமக்கு ஒரு பீரியடில் டெரராக இருப்பாங்க, இவனால் நமக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயப்படுவோம், கடைசியில் பார்த்தா அவன் அட்ரஸே இல்லாமல் போயிடுவான். அந்த மாதிரி நிறைய பேரை கிராஸ் பண்ணி தான் நான் வந்திருப்போம் வாழ்க்கையில் எல்லாருமே. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சில பேர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து டம்மி பீஸ் ஆகிடுவாங்க. சுவாமி பெயருக்கே அர்ச்சனை செய்யுங்கள் என்று சொல்கிறார்களே, இது சரியா தவறு? இது சுவாமி பேருக்கு நீ என்ன அர்ச்சனை பண்ணுறது? அவருக்கு தான் எல்லாமே பண்ணுறோம். மனுஷனுக்கு அர்ச்சனை பண்ணுறோம், சாமி தான் அர்ச்சனை. நாம் செய்கின்ற எல்லா அர்ச்சனைகளும் இறைவனுக்குத்தான் செய்கிறோம், மனிதர்களுக்கு யாரும் செய்யறதே கிடையாது. பேர் நட்சத்திரம் சொல்கிறது வந்து ஃப்ரம் அட்ரஸ் போடுறோம், கீழே கையெழுத்து போடணும் இல்லையா, இப்படிக்கு அப்படின்னு, அதுதான் பேர். நீ வந்து பேர் நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும். பேர் நட்சத்திரம் சொல்லாமல் அர்ச்சனை பண்ணால் அது மொட்டை கடிதாஸ் மாதிரி ஆகிடும். யார் போடுறாங்கன்னு தெரியணும்ல, யார் லெட்டர் எழுதினா கீழே கையெழுத்து போடணுமா வேண்டாமா, இப்படிக்கு. இப்போலாம் புதுசாக இவன் அப்படின்னு 3 சுழி இன்னும் போடுறாங்க, ஏதோ ஒன்று போட்டு கையெழுத்து போடணுமா இல்லையா, அந்த கையெழுத்து தான் உங்கள் பேர் நட்சத்திரம் ராசி கோத்திரம் இதெல்லாம். அது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி பேருக்கே பண்ணிடுங்கம்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய நட்சத்திரம் கோத்திரம் தெரியாது, அதனால் அப்படி சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுட்டு போய் பண்ணால் நல்லது. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் ராகு, இது ஒரு பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அது நிச்சயம் வெற்றி பெறும். முக்கியமான ஒரு வேலையை செய்ய வேண்டுமென்றால் எப்பொழுது 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறது என்று பார் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். 11ல் சந்திரன் வர டைமில் ஆரம்பி சக்ஸஸ் ஆகிடும் அப்படிம்பாங்க வீட்டில் பெரியவங்கள்லாம். அந்த 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் வெற்றிகரமாக நடைபெறும்.
இன்னைக்கு 11ல் சந்திரன் இருக்கு, அதனால் உங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ். இன்னைக்கு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். லாபஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் ராகுவோடு இணைந்து ராகுவின் சாரமும் பெற்றிருக்கிறது. அதனால் பணத்தை நிறைய கொடுக்கும். எப்போவுமே சந்திரன் ராகு காம்பினேஷன் யோகம். சந்திரன் கேது அதுக்கு நேர் ஆப்போசிட்டு, கவுத்து விட்டுரும். இன்றைய தினம் சந்திரன் ராகு இணைப்பு 11ஆம் இடத்தில் இருப்பதால் மேஷராசிக்கு எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவிகளுக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். கௌரவ பதவிகள் கிடைக்கும். மேஷராசினருக்கு நல்ல குரு உச்சமாக இருக்கிறதுனால இப்போ கௌரவ பதவிகள், ப்ரெஸ்டீஜியஸான பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். அது பொருளாதார ரீதியாக நன்மை பயக்குமா இல்லையா என்பது வேறு விஷயம். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வரல. ப்ரெஸ்டீஜியஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஏற்படுத்தக்கூடிய, சமூக அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய சில பதவிகளெல்லாம் மேஷராசிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 2ஆம் இடத்திலே ராசிநாதனாகிய சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கிறது என்பது அற்புதமான ஒரு யோகம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷபராசினர் இன்றைய தினம் வியாபாரத்திலே மிக சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள். வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 2ல் சுக்கிரன் புதன் சேர்க்கை. எனவே அது நன்மைகளை செய்யும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். ஆனால் வரவு இருக்கே, அது போர்மே. எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிக சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருப்பது ஒரு பெரிய யோகம். தனஸ்தானத்திலே தனகாரகன் குரு உச்சம். 2ல் குரு பெரிய யோகம். அதுலேயும் மிதுன லக்னத்துக்கு 2ல் குரு உச்சங்கிறது ரொம்ப பெரிய யோகம். மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மிதுன ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். 2ஆம் இடத்திலே வியாழன் வலுவாக அமர்ந்திருப்பதால் நீங்கள் சொல்வதை அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். உங்களுடைய கருத்துக்கு யாரும் மாற்று கருத்தே கூற மாட்டார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஆமோதிப்பதற்கு அனைவரும் தயாராக இருப்பார்கள். அது உங்கள் இல்லத்தில் மட்டுமல்ல, உங்கள் அலுவலகத்திலும் கூட, வெளிவட்டாரங்களிலும் கூட நீங்கள் சொன்னால் அதை உடனடியாக சம்மதம் தெரிவித்து ஆமாம் கரெக்டு அப்படியே பண்ணலாம் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் கருத்துகள் உலகில் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதே உங்களுக்கு ஒரு வெற்றி. எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது கடகராசிக்கு. கடகராசிக்கு நாளைக்கு ராத்திரி வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம். நாளை இரவு 11:23 வரை இருக்கிறது. இன்று முழுவதும் இருக்கிறது, நாளை முழுவதும் இருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு 2 நாளைக்கு கடகராசிக்கு சந்திராஷ்டமம். எனவே அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி வாயே திறக்கக்கூடாது. வேணும்னே உங்களை கான்ட்ரவர்சியில் மாட்டி உண்ணுங்கிறதுக்காக யாராவது ஏதாவது பேசுவாங்க. சர்ச்சைக்குரிய விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். யாரோ ஏதோ பேசிட்டு போட்டும். சோஷியல் மீடியாவில் யாரோ 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. இந்த பசங்க, சின்ன பசங்களாம் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் போய் நடுவில் இவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதோ தகராறு, அதில் நீ இன்னத்துக்கு நடுவில் மூக்க நுழைக்கிற. இன் வாட் வே யூ ஆர் அஃபெக்டட் பை தட். அந்த மாதிரி தேவையில்லாத சோஷியல் மீடியா கான்ட்ரவர்சிலெல்லாம் இன்றைக்கி மூக்க நுழைக்காதீங்க. சண்டை சச்சரவுக்கே போகாதீங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது கடகத்துக்கு. சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 9ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 9ஆம் இடத்தில் 9 கூடைய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடியிருக்கும் இடத்தில் ஏதாவது சட்ட சிக்கல் இருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும். உங்களுக்கு சாதகமாக அமையும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் இப்பொழுது அது முடிவுக்கு வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள்.
11ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பான யோகம். 10ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதும் மிகச் சிறப்பான யோகம். ஆனால் 8ல் செவ்வாய் சும்மா இருக்காது. ஏதாவது வயிற்று வலி இடுப்பு வலின்னு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அஷ்டமாதிபதி வலுப்பெற்றிருப்பதால் இடுப்பில் பிரச்சனை வரும். ஹிப்பில் தான் ப்ராப்ளம். வயிறு, தொப்பை, இடுப்பு இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா வலி, ஏதாவது ஒரு உபத்திரவம் அதில் இருக்கும். அதனால் அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். துளாராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் துலாமிற்கு விளங்குகிறது. விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களோடு சேர்ந்து பழகுவீர்கள். நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிறவங்கலாம் வருவாங்க உங்களை பார்க்க. அவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமாக பேசி கலகலகலன்னு சிரித்து உற்சாகமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ல் குரு உச்சம். ஓடினவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஓடினவனுக்கு 9ல் குருன்னா என்ன அர்த்தம்னா பிரச்சனையை விட்டு தப்பித்து ஓடியவன். அப்போ நீங்கள் யூ வில் கம் அவுட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ்னு அர்த்தம். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் என்பதுதான் அதன் பொருள். ஓடினவனுக்கு 9ல் குருன்னா எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எனவே இது ஒரு ரொம்ப நல்ல நேரம். 9ல் குருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 5 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது யோகம். ராசியாதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கும். 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளை குறிக்கும். பதவி ஸ்தானம், புத்திரஸ்தானம். அந்த 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கொடுப்பார்கள். நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆனந்தமாக இருப்பீர்கள், அமைதியாகவும் இருப்பீர்கள். சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசி அதிபதியை பார்க்கிறது 9ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறது. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசி அதிபதி சனியை பார்க்கிறது. ராசியையும் பார்த்து ராசி அதிபதியையும் பார்த்து கொண்டிருக்கிறது உச்சம் பெற்ற குரு. எனவே உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. மிகவும் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி நடைபெறும். வியாபாரத்திற்கு தேவையான கையிருப்பு பணம் இருந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். கவலையப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் என்பது ஒரு பெரிய யோகம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மிதுனம். இப்பொழுது அந்த மிதுனத்திலே புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து விட்டன. 2 சுப கிரகங்கள். 5ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன். உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவை இரண்டும் 5ஆம் இடத்தில் போய் ஒன்றாக மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்படியே சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பாராத சில நன்மைகள் உங்கள் வியாபாரத்திலே நடைபெறும், தொழிலில் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடத்திலே 2 குடைவன் ஆட்சி. 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம். 4ஆம் இடத்திலே 4 குடைவன் ஆட்சி. 12ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் செலவு ஜாஸ்தியாகும். இன்னைக்கு 1000 ரூபா பட்ஜெட்டில் முடிச்சிடலான்ட்டு போவீங்க. போனால் 10,000 ரூபா பில்லில் வந்து நிற்கும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒன்றுதான் இன்றைய தினம்
ஒரு சின்ன வார்னிங். ஆனால் அது கூட நல்லா இருக்கும், இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக வெளியிலலாம் போயிட்டு சுற்றிட்டு வருவீங்க. நிறைய ஹோட்டலில் சனி ஞாயிறு போனால் சாப்பிட உட்காரத்துக்கு டேபிளே கிடைக்கல, வெளியில் பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சார் உங்கள் டோக்கன் நம்பர் 175, வெயிட் பண்ணுங்கள் கூப்பிட்றேன் அப்படிம்பார் ஒருத்தர். கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு டை கட்டி நிற்பார் வாசலில் ஒருத்தர், பாவம். அவர்கிட்ட நம்ம பேரை கொடுத்துட்டு உட்காந்துருக்கணும். எப்போ டேர்ன் வருதோ அப்போ தான் உள்ளே கூப்பிடுவாங்க, டேபிள் காலி, நீங்கள் 4 பேர் தானே, இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க கூப்பிட்டு போகிற. அங்கே பார்த்தா 4 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க பின்னால் நெல்லுங்க, அவங்க எழுந்தோடனே உட்காருங்கம்மா. அவன் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. என்ன காரணம், ஏன் இப்படியெல்லாம் கூட்டம் வருது அப்படின்னு கேட்டால், சார் நம்ம வீட்டு பொம்பளைங்கள்லாம் சனி ஞாயிறில் சமையலே பண்ணுறதில்ல சார், எல்லோரும் ஹோட்டல் வந்துடுறாங்க தெரியுமா அப்படின்றார் ஒருத்தர். எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, அதனால் எனக்கு தெரியல, எப்போ ஒரு தடவை நான் ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஜேன்னு கூட்டம். என்னடான்னா பொம்பளைங்கள்லாம் சமைக்க மாட்டாங்க சார், சனி ஞாயிறில் அவங்களுக்கு ரெஸ்ட் வேணாமா, அதனால் சமைக்கிறது இல்லை. அப்போ மற்ற நாளில் அப்படின்னு நான் தான் சமைக்கிறேன் அப்படின்றார் அவர். அப்போ எல்லாம் ரெஸ்ட்டு சனி ஞாயிறு, மற்ற நாளில் இவர் சமைக்கிறாராம். சனி ஞாயிறு லேடிஸ் சமைக்க மாட்டாங்களாம், மற்ற நாள் நான் தான் சார் சமைக்கிறேன் அப்படிம்பார் அவர். அப்போ 5 நாள் இவர் சமைப்பார், 2 நாள் ஹோட்டலில், 7 நாள் தான் அவங்க சமைக்கிறது இல்லை. இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள், விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது. வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும், வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்.